ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து 1 kg சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்குள்ள ப்ளேங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து 1 kg சிக்கன் 65 பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து தயிர் வந்து 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் 65 மசாலா விற்கிது ரெடிமேடாக. இது கூட வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டாக்கா வேறு எந்த மசாலா போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மசாலா போட்டாக்கா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் கரம் மசாலா, அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழ ஜூஸ் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நான் 1 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். லெக் பீஸ் வந்து சிக்கன் 65 பண்ணுறதுக்கோசமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸை வந்து கட் பண்ணாத இருக்கிறவங்க, ஸோ நான் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்போ தான் லெக் பீஸ் வந்து மசாலா இறங்கும். இப்போ சிக்கனை வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெளியே வைக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அங்கே சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 வந்து நல்லா மசாலாவில் ஊறிட்டுக்குது. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து மழை வரதுனால கரண்ட் வேறு போயிட்டுக்குது. இந்த இருட்டில் தான் நான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கிறது கரெக்டாக ஆயிடுச்சு எனக்கு. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே நம்ம மசாலா வந்து சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து. அதுக்குள்ளே வந்து கரண்ட்டும் வந்துடுச்சு. சரி, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அவர் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சுட சுட எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுத்தேன். அவர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் 65. மீதி இருக்கிற சிக்கனையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து சூடாக வந்து அவருக்கு பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா எல்லாமே பண்ணியிருக்கேன். அவருக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். இப்போவே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே. சரி, அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பாடு சிக்கன் 65 ரைத்தா வச்சு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்னார். இந்த மழை வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரண்ட் வேறு போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலைக்கு மசாலாலாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இல்லைனா வந்து இன்னும் லேட் ஆகிருந்துக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அவ்வளோதான். சரி, மத்தியானம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து நான் சிக்கன் 65 பொரிச்சுனுக்கும் போதே வந்து அவருக்கு சைக்கிள் கேப்பில் கொடுத்தேன். அவரும் வந்து மலைக்கு நல்லா வந்து சூடாக சாப்பிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு தெரியல லேட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு போட்டு கொடுத்துட்டு நம்மளும் வந்து ஒரு தட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து சிக்கன் 65 ரைத்தா போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சண்டே வந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.